சினிமா நடிகர் ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. பார்த்தா நிறைய பேர் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு சின்ன ஸ்மைல் கூட கிடையாது. அவர் அடுக்கு போயிட்டுருக்காரு, இவங்க முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவரை பொறுத்தவரையும் 1000ல் 1 போயாங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்? அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. எதுக்கு நீ ஃபோட்டோ எடுக்கணும்? என்ன ரீசன்? ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? அந்த சினிமாவனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம்னு சொல்லி நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு பிரயோஜனம். யாராவது ஒருத்தர் நான் இதில் அந்த சினிமாவை பார்த்து நான் உயர்ந்துட்டேன்ப்பா, நான் வளர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாம் பின்னோக்கி தான் தள்ளிக்கிட்டு இருக்கு. நிறையா உருவகேலி, ஆபாசம், வன்முறை, ஏகப்பட்டது சொல்லலாம். குறை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா கெட்ட விஷயங்களை காட்டி போய் கடைசியில் ஒரு எண்டில் எப்பா பண்ணாத அப்படின்னு ஒரு சின்ன வடை போட்டு முடிச்சிடுறது. இதுதான் சினிமா. தயவு செஞ்சு அதை விட அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஒரு ராணுவ வீரர் நிற்பார், ஒரு காவலாளி நிற்பார், அந்த இடத்துல அந்த விமான பணிப்பெண்கள் நிற்பாங்க, ஒரு பைலட் நிற்பாங்க. அவங்களாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல முன்னத்தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்களோட நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கான வேல்யூவை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். அவங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கங்கிறதுக்கு சொல்ல வரேன் நான். ஒரு பஸ்ஸில் போகிறோன்னா அந்த பஸ் டிரைவருக்கு ஒரு கை கொடுக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த பஸ்ஸோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளோ வேல்யூ. அதோட வேல்யூலாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியல. பெற்ற தாய் தகப்பனோட வேல்யூவோட நிறைய பேருக்கு புரியல. அந்த பெற்ற தாய் தகப்பனோட காலில் விழுகிறது கூட நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. ஆனால் சினிமாக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அப்படியே போய் காலில் விழுகிறது, உருண்டு படுறது, இருக்கிற அவமானத்தெல்லாம் பட்டுட்டு அங்கே தான் வருவாங்க. ஒரு சினிமா நடிகர் வந்துட்டால் தன்னுடைய எல்லாத்தையும் திறந்துட்டு முழுக்க கேவலப்பட்டு வருவாங்க. ஆனால் ஒரு பெற்ற தாய் தகப்பன் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் முன்னாடி கொண்டு போகிற எத்தனையோ நபர்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஒரு மளிகை கடை, அந்த முதலாளி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ தான். நம்ம உயிருக்கு, நம்ம சாப்பாட்டுக்கு, நமக்கு தேவையான சாப்பாடை கொடுக்குறாரு. விவசாயி இருக்காங்க பாருங்கள். அந்த உலகத்தில் உள்ள அத்தனை விவசாயம் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால தான் இன்றைக்கி நிறைய மரங்கள் வளருது, காற்று கிடச்சிட்ருக்கு, உணவு கிடச்சிட்ருக்கு. ஒரு விவசாய நிலத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற வேல்யூ கூட அந்த சினிமாவுக்கு கிடையாது. ஒரு விவசாயி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற வேல்யூ கூட அந்த சினிமா நடிகர்களுக்கு கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு சினிமா நடிகரை பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிலமை வந்தால் தான் நம்ம உருப்படுவோம். அது இல்லாமல் போய் ஆர்ப்பரித்து குட்டி முதறி உடம்பை கிழித்து சட்டையை கிழித்து போட்டு திரிகிறது நாம் பின்னோக்கி போயிட்டுருக்கோங்கிறது தான் உண்மை. நம்ம பக்கத்தில் உள்ள வேல்யூவான விஷயங்களை தயவு செஞ்சு உணர ட்ரை பண்ணுங்க. அது உணரலைன்னா இன்னமும் நம்ம பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். சொல்லலாம் நாங்கள் படிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம்னு, ஒரு பிரயோஜனமும் இல்லை.